ஹலோ விவர்ஸ், இன்னைக்கு நம்மளுடைய ஜோதிட கணிப்பில் பார்த்தீங்கன்னா மகர ராசி நேயர்களுக்கான பலன்களை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். வரக்கூடிய இந்த ஜூலை 29ஆம் தேதி அன்று பார்த்தீங்கன்னா பௌர்ணமியானது நிகழ்கிறது. இந்த பௌர்ணமி நாளில் பார்த்தீங்கன்னா சில முக்கிய கிரக மாற்றங்களினுடைய பயிற்சிகளும் ஏற்படுதுங்க. ஸோ இதனுடைய தாக்கங்களானது பார்த்தீங்கன்னா மகர ராசிக்காரர்களுக்கு எப்படிலாம் இருக்க போகுது, இவர்களுடைய வாழ்க்கையில் என்னென்ன விஷயங்களை பார்த்தீங்கன்னா சந்திக்க போகிறாங்க, அதே போல் பார்த்தீங்கன்னா இவர்களுடைய பொருளாதார ரீதியாக பார்க்கும் பொழுது இவர்களுக்கு எப்படி இருக்கும், குடும்ப சூழ்நிலைகளானது இந்த காலகட்டத்தில் எப்படி அமைஞ்சிருக்கு, இந்த கிரக நிலைகள் எந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா மகர ராசிக்காரர்களுக்கு கை கொடுக்க இருக்கின்றன அப்படிங்கிறத பற்றி இந்த பதிவில் நம்ம முழுமையாக பார்க்க இருக்கோங்க. பதிவை தொடர்ந்து பாருங்கள். இந்த வீடியோவை மகர ராசி நேயர்கள் பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய சேனலை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் விசிட் பண்ணுறீங்க அப்படின்னா நம்மளுடைய சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமலே இருப்பீங்க, முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்படியே கூட இருக்க அந்த பெல் ஐக்கானே பார்த்தீங்கன்னா கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்மளுடைய சேனலில் கொடுக்கக்கூடிய அனைத்து தகவலுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும், அதையும் நீங்கள் பார்த்து பயனடையலாம். வரக்கூடிய ஜூலை 29ஆம் தேதி என்று பார்த்தீங்கன்னா பௌர்ணமி ஆனது நிகழ இருப்பதுனால இந்த நேரத்தில் சில முக்கிய கிரக மாற்றங்களும் பார்த்தீங்கன்னா ஏற்படுது. ஸோ இதனுடைய தாக்கங்கள் மகர ராசிக்காரர்களுக்கு எப்படி அப்படிங்கிறத பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த பௌர்ணமியினுடைய விசேஷங்கள் என்ன அப்படிங்கிறத பற்றி நம்ம தெரிஞ்சுக்கலாம். இந்த பௌர்ணமி நாளில் பார்த்தீங்கன்னா பெண் தெய்வங்களை வழிபாடு செய்வது ரொம்ப சிறந்த ஒரு நாளாக சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாமல் இந்த பௌர்ணமி பார்த்தீங்கன்னா ஆடி பௌர்ணமியாக இருக்குது. இதுதான் இன்னும் ப்ளஸ்ன்னு கூட சொல்லலாம். ஸோ ஆடி பௌர்ணமி அப்படின்னாவே பார்த்தீங்கன்னா அம்பாள் வழிபாடுகளை நிறைய பார்த்தீங்கன்னா செய்வாங்க. அம்மனுக்கு கூழ் காய்ச்சுவது, இந்த மாதிரி நிறைய விஷயங்களா அந்த அம்மனுக்குன்னே பார்த்தீங்கன்னா படைத்த ஒரு மாதமாக இந்த ஆடி மாதத்தை சொல்லலாம். அந்த ஆடி மாதத்தில் ஏற்பட்டு இருக்கக்கூடிய இந்த பௌர்ணமி நாளில் சில மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கு. ஸோ அந்த ஒரு மாற்றங்கள் தான் மகர ராசிக்காரர்களுக்கும் உண்டாக போகுதுங்க. அம்மனுடைய அருளானது இந்த மகர ராசிக்காரர்களுக்கு கிடைச்சிருக்கா அப்படிங்கிறத பற்றி நம்ம இப்போ தெரிஞ்சுக்கலாம். சூரியனும் குரு பகவானுமே பார்த்தீங்கன்னா வீட்டில் இணைந்து உச்ச பலத்துடன் இருப்பது தான் பார்த்தீங்கன்னா சிவராஜ யோகம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த ஒரு காலகட்டத்தில் சூரியன், புதன், குரு கடகராசியில் பார்த்தீங்கன்னா பயணிக்க உள்ளார்கள். சுக்கிரன் கன்னி வீட்டில் பயணிக்க போகின்றார். செவ்வாய் சுக்கிரனுடைய வீட்டில் அமர்ந்துள்ளார். புதன் பகவான் வக்ரமாக உள்ளார். ராகு கேதுவினுடைய தாக்கங்கள் இந்த காலகட்டத்தில் இருக்குங்க. அதே போல் சுக்கிரன் ராகு சேர்க்கை உள்ளிட்ட நல்ல பலன்களை உங்களுக்கு கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம். மகர ராசி மற்றும் மகர லக்னத்திற்கு பார்த்தீங்கன்னா பிறந்திருக்கக்கூடியவர்களுக்கு உங்களுடைய துணை விஷயத்தில் விட்டு கொடுத்து செல்லுங்கள். அதே போல் வெளி வட்டாரத்தில் பார்த்தீங்கன்னா நீங்கள் அமைதியாக இருக்க வேண்டும். வெளி இடத்துல, உத்தியோகத்தில், தொழில், படிப்பு இந்த மாதிரி சம்மந்தப்பட்ட விஷயத்தில் இருந்து வந்த தேவையில்லாத பதட்டங்கள் உங்களுக்கு குறைய கூடுங்க. கழிவு பாதையில் மிகவும் பார்த்தீங்கன்னா கவனங்கள் உங்களுக்கு தேவை. அதே போல் சிவன் பார்வதி வழிபாடு மிக மிக உங்களுக்கு ஏற்றத்தை கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம். குடும்பத்தில் அந்நிய குறைபாடுகள் இல்லாமல் நீங்கள் பார்த்து கொள்வது சிறந்ததுங்க. உத்தியோகம் என்று அப்படின்னு பார்த்தோம், உத்தியோக வியாபாரம் அப்படின்னு பார்த்தோன்னா இப்போ உங்களுக்கு நல்ல நேரங்கள்னு சொல்லலாங்க. ஏன்னா இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு உத்தியோகத்திலையும் சரி வியாபாரத்திலையுமே சரி உங்களுக்கு நிறைய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு கட்டமாக இந்த பௌர்ணமியில் ஏற்பட்டிருக்கக்கூடிய கிரக அமைப்புகள் சொல்லப்படுது. ஸோ செல்வாக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கூடுங்க. இழுபறியாக இருந்த நிலைமைகள் பரிபூர்ணமாகவே பார்த்தீங்கன்னா நீங்கள் கூடும். தொழில் ரீதியாக நல்ல முன்னேற்றங்களானது ஏற்படுங்க. யோக பலன்கள் அதிக அளவில் கிடைக்கும். உறவுகளில் மேன்மையானது ஏற்படுங்க. உத்தியோகம் ரீதியாக இருந்து வந்த சங்கடங்களானது உங்களுக்கு தீரும். புதிய நம்பிக்கையும் தைரியங்களுமே பார்த்தீங்கன்னா ஏற்படுங்க. உறவினர்கள் தொடர்பான சங்கடங்களானது தீரக்கூடும். பெரிய ஆபத்தில் இருந்து பாதுகாப்பானது ஏற்படுங்க. பூமி சம்பந்தப்பட்ட விஷயத்தில் இருந்து வந்த நிறைய சங்கடங்கள் இப்பொழுது நிவர்த்தியாக கூடும் அப்படின்னு சொல்லலாம். நிறைய நன்மைகளும் பார்த்தீங்கன்னா நடக்க ஆரம்பிக்கும். பயணங்கள் சமயத்தில் பார்த்தீங்கன்னா ஆண்களாக இருந்தால் பெண்கள் விஷயத்திலும், பெண்களாக இருந்தால் ஆண்கள் விஷயத்திலும் கவனங்களானது தேவை. இது போன்ற நிறைய விஷயங்கள் பார்த்தீங்கன்னா மகர ராசிக்காரர்களுக்கு பார்த்தீங்கன்னா நடக்கக்கூடிய காலகட்டங்களாக சொல்லப்படுது. ஸோ இந்த விஷயங்கள்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் மிகுந்த கவனத்தோடு இருப்பது சிறந்தது. அது மட்டும் இல்லாமல் இந்த நேரத்தில் உங்களுடைய ராசிநாதன் சனி சகாயஸ்தானத்தில் பார்த்தீங்கன்னா சஞ்சரித்து வருகின்றார். அதனால் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறையவே பார்த்திங்கன்னா எச்சரிக்கையாக சொல்லப்படுது. ஆனால் பார்த்திங்கன்னா வக்ரம் பெற்று இருக்கிறாரு. அதனால் உங்களுடைய ஆரோக்கிய தொல்லைகள் பார்த்திங்கன்னா ஏற்படக்கூடும். ஆரோக்கிய விஷயத்தில் பார்த்திங்கன்னா மிகுந்த எச்சரிக்கையானது உங்களுக்கு தேவைங்க.
அதே போல் வந்து பார்த்திங்கன்னா அசௌகரியமான ஒரு சூழ்நிலையும், எதையுமே நீங்கள் திட்டமிட்டு செய்ய முடியாத ஒரு நிலைமைகளுமே உங்களுக்கு ஏற்படும். அதாவது ஏதாவது ஒரு சில பிரச்சனைகள் வருது அப்படின்னா உங்களுக்கு சிந்திக்க முடியாத அளவுக்கு டென்ஷனும் வந்து பிரச்சனைகளுமே வந்து பார்த்திங்கன்னா இருக்குங்க. தெளிவான ஒரு முடிவுகளை உங்களால் வந்து எடுக்க முடியாது. இதுதானா அதுதானா அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா உங்களை நீங்களே சமநிலைப்படுத்த முடியாத அளவிற்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த நிலைகள் உண்டாகும். ஸோ அந்த விஷயத்தில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கூடுதல் கவனத்தோடு இருப்பது நல்லது. எந்த ஒரு பதற்றங்களும் வந்து வந்து பார்த்திங்கன்னா சிந்தனையை சிதற விடாமல் வந்து இருப்பது தான் சிறந்தது. குருவின் பார்வை இருப்பதனால் காரியங்கள் கடைசி நேரத்தில் கைகூடும். ஆனாலுமே அதுவரை கவலைகளானது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆட்கொள்ளும் அப்படின்னு தான் சொல்லணும். தொழிலில் போட்டிகளானது வந்து பார்த்திங்கன்னா அதிகரிக்கீங்க. எதையுமே ஒரு முறைக்கு பல முறை யோசித்து செய்வது நல்லது. அஷ்டமத்தில் கேது இருப்பதனால இடமாற்றம், வீடு மாற்றங்களானது ஏற்படலாம். சனியினுடைய வழிபாட்டை முறையாக மேற்கொண்டால் சந்தோஷ வாய்ப்புகளை அதிகம் நீங்கள் சந்திக்கலாம். மேலுமே இந்த நேரத்தில் கடகராசிக்கு புதன் செல்ல இருக்கின்றார். அங்குள்ள சூரியனோடு இணைந்து புதாத்திய யோகத்தை உங்களுக்கு ஏற்படுத்த இருக்கிறாரு. அவரோடு உச்ச குருவும் இணைவதனால உத்தியோகத்தில் எதிர்பார்த்த இலக்காக மாற்றமோ இல்லை வந்து பார்த்திங்கன்னா புதிய பதவி உயர்வோ இது மாதிரி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கிடைக்கக்கூடும். தந்தை வழியினுடைய உறவில் இருந்த பிரச்சனைகள் படிப்படியாகவே வந்து பார்த்திங்கன்னா தீரக்கூடுங்க. வாகன மாற்றங்கள் செய்ய வேண்டும் என்ற எண்ணங்களானது நிறைவேறும். புதிய வாகனத்தை வாங்கி நீங்கள் பயணிக்க வேண்டும் என்று விரும்புவீர்கள். எதையுமே கலந்து ஆலோசித்து செய்தால் நல்ல ஒரு பலனை நீங்கள் பெற முடியுங்க. குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா இந்த நேரத்தில் புதன் சப்தமஸ்தானத்தில் இருப்பதனால உங்களுடைய கல்யாண முயற்சியானது வந்து பார்த்திங்கன்னா கைக்கூடி வரும். கடல் தாண்டி சென்று பணிபுரியக்கூடிய வேண்டும் என்று விரும்பக்கூடியவர்களுக்கு இது நல்ல ஒரு சந்தர்ப்பம் அப்படின்னு தான் சொல்லணும். அதே போல் நல்ல நிறுவனங்களில் இருந்த அழைப்புகளுமே உங்களுக்கு வருங்க. பொதுநலத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு அதிகார அந்தஸ்தானது கிடைக்கும். மேலுமே மிதுன ராசிக்கு செவ்வாய் செல்ல இருக்கின்றார். உங்களுடைய ராசிக்கு 4, 11 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் செவ்வாய். அவர் வந்து பார்த்திங்கன்னா ஜீவனஸ்தானத்திற்கு வரும்போது உத்தியோகத்தில் உயர்வுகளானது வந்து பார்த்திங்கன்னா கிடைக்கக்கூடும். உயர் அதிகாரிகள் அதிகளுள்ள நுணுக்கங்களை வந்து பார்த்திங்கன்னா கற்றுக்கொள்ளப்படுவர். வாங்கிய கடனை கொடுக்க முடியவில்லையே, கொடுத்த கடனை வாங்க முடியவில்லையே என்று கவலைப்பட்டவர்களுக்கு இப்பொழுது கொடுக்கல் வாங்கலில் இருந்த சிரமங்களானது அகலும். நண்பர்கள் மூலமாக நல்ல ஒரு தகவலானது கிடைத்து தொழிலை விரிவு செய்து கொள்வீர்கள். வாடகை கட்டிடத்தில் நடைபெற்ற தொழிலை சொந்த கட்டிடத்திற்கு வந்து பார்த்திங்கன்னா மாற்றக்கூடிய முயற்சிகளானது கை கொடுங்க. அரசியல் களத்தில் இருப்பவர்களுக்கு அதிகார பதவிகளானது கிடைக்கக்கூடும். உடன்பிறப்புகளினுடைய இல்லங்களில் வந்து பார்த்திங்கன்னா நடைபெறக்கூடிய சுப காரியங்களை நீங்கள் முன்னின்று வந்து பார்த்திங்கன்னா நடத்தி வைப்பீர்கள். அங்காரக வழிபாடு மேலும் உங்களுக்கு நன்மைகளை வழங்கக்கூடியதாக இருக்கும். இதற்கு அடுத்தபடியாக வந்து பார்த்திங்கன்னா இந்த நேரத்தில் கன்னிராசிக்கு செல்லக்கூடிய சுக்கிரன் வந்து பார்த்திங்கன்னா அங்கே நீச்சம் பெறுவார். ஸோ அதனால் உங்களுடைய ராசிக்கு 5, 10 ஆகிய இடங்களுக்கு அதிபதியான அவர் சுக்கிரன் வந்து பார்த்திங்கன்னா இப்பொழுது நீச்சம் பெறுவது அவ்வளவு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்லது கிடையாது அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா கட்டங்கள் அந்த அளவில் வந்து பார்த்திங்கன்னா அமைஞ்சிருக்கு. இப்போ வந்து கன்னிராசியில் சுக்கிரன் வந்து பார்த்திங்கன்னா நீச்சம் அடைகிறாரு அப்படின்னா அந்த கட்டத்தில் 5, 10 ஆகிய இடங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அதிபதியாக இருக்கக்கூடியவர் தான் சுக்கிரன். ஸோ அவர் நீச்சம் பெறக்கூடிய இந்த நேரங்கள் சரியில்லை. ஸோ குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா பிள்ளைகளால் சில பிரச்சனைகளானது வந்து சேரும். அவர்களினுடைய முன்னேற்றங்களை கருதி எடுத்த முயற்சிகளில் கொஞ்சம் உங்களுக்கு தாமதங்களானது ஏற்படும் அப்படின்னு தான் சொல்லணும். நண்பர்களை நம்பி ஒப்படைத்த பொறுப்புகளும் நடைபெறாமல் போகலாம். ஆரோக்கியத்திலும் அக்கறையானது உங்களுக்கு தேவை. மருத்துவ செலவுகளானது வந்து பார்த்திங்கன்னா மனக்கலக்கத்தை உருவாக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம். அனுபவஸ்தரர்களினுடைய ஆலோசனை தக்க சமயத்தில் கை கொடுக்குங்க. பொது வாழ்வில் உள்ளவர்களுக்கு நினைத்தது நிறைவேறும். அதே போல் வியாபாரம் மற்றும் தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு இந்த காலகட்டத்தினுடைய பிற்பகுதியில் விழிப்புணர்ச்சியானது வந்து பார்த்திங்கன்னா தேவை அப்படின்னு தான் சொல்லணும். உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு இடமாற்றங்களானது உறுதியாகுங்க. கலைஞர்களுக்கு எதிர்பார்த்த ஒப்பந்தங்களானது வந்து சேரும். மாணவ மாணவிகளுக்கு ஆசிரியர்களினுடைய ஆதரவும் கிடைக்குங்க. பெண்களுக்கு குடும்ப சுமைகளானது கூடுங்க. ஆரோக்கியத்தில் அக்கறையானது தேவை. மேலுமே இந்த நேரத்தில் அரசியல்வாதிகளுக்கு வேலை பளுவானது அதிகரிக்கும். செய்து வரக்கூடிய தொழிலை விரிவு செய்ய நீங்கள் திட்டமிடுவீர்கள். வெளி வட்டாரத்தில் உங்களுடைய செல்வாக்கானது உயரக்கூடும். என்றாலுமே தன குடும்ப வாக்குஸ்தானத்தில் யோகக்காரகன் ராகு சஞ்சரிப்பதனால் குடும்பத்தினர்களுடைய ஆலோசனையை ஏற்பது நன்மை அளிக்கும். பண விவகாரத்தில் கூடுதல் கவனங்களானது தேவை. அறிமுகம் இல்லாதவர்களை நம்பி இந்த நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா எந்த விதமான முயற்சிகளும் ஈடுபட வேண்டாம்.
அஷ்டமஸ்தானத்தில் நாண மோச்சகக்காரன் கேது சஞ்சரிப்பதனால அவ்வப்போது உங்களுடைய உடல்நிலையில் ஏதேனும் சங்கடங்களானது தோன்றக்கூடும். ஸோ அந்த விஷயத்தில் பார்த்தீங்கன்னா நீங்கள் கவனத்தை செலுத்த வேண்டும். அப்படி இல்லை அப்படின்னா பொருளாதார ரீதியாக சிலருக்கு ஏமாற்றங்களும் உண்டாகும். ஸோ பார்த்தீங்கன்னா மிகுந்த கவனத்தோடு இருப்பது சிறந்தது. இந்த தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது போன்ற பல சுவாரஸ்யமான புதிய தகவலுடன் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ.